கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. லீலா பேலஸ் ஜிம்முக்கு வந்திருக்கோம். அதோட என்ட்ரன்ஸ்லாம் நின்றுட்டுருக்குறோம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, சுரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள போர்டு. த ஃபிட்னஸ் சென்டர் ஆஃப் தி லீலா பேலஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு சிலை மாதிரி இருக்குது. அது படுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிலை முன்னாடி வச்சுருக்காங்க. நல்லா ஒரு சில்வர் கலரில் இருக்குது. ஸோ அப்படியே ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட் வச்சுருக்காங்க. எமர்ஜென்சி கால் பண்ணுறதுக்கு டெலிஃபோன் இருக்குது. அங்கேயும் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யாரெல்லாம் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் நேம் நோட் பண்ணிட்டு போகணும். அப்படியே சைடில் இதுக்கு டவல் இருக்குது. ஸோ எந்த டவல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு கீழே டஸ்ட்பின் இருக்குது, அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு சைட்லையுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பையன் சஞ்சய் ஆர்பிட்ரக் எலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபுல் பாடி வந்து வார்ம் ஆகிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய மிஷின்ஸ் இருந்துச்சு, எக்ஸசைஸ் மிஷின்ஸு. ஒரு வருண் திருவண்ணாமலை பையன் வெறும் ஆர்பிட்ரக் எலைட்டில் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெட்மில் நிறைய இருக்குது. நம்ம நண்பர் பாருங்கள், ஷூ செப்பல் போடக்கூடாது, ஷூ எதுவுமே போடாமல் வெறும் காலில் வந்து ரன் பண்ணிகிட்டு சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே அந்த புதுசு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அப்படிங்கிட்டு திரும்பினோன்னா நம்ம அண்ணன் கம்ப்யூட்டரில் உட்காந்து கேம் விளாட்ற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். என்னைப்பா நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சும் உடனே எந்திரிச்சிட்டாரு. நானே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி பெரிய ஜிம்முக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். அழகாக ஒரு பால் அதை ஏற்றி விளாண்டுட்டேன். அப்படி நம்ம நிறையா அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது. சும்மா ஒரு லைட்டாக கிக் பண்ணிட்டு அடுத்தது வந்தாச்சு. ஸோ இது ஒரு மிஷின். அப்படி சைடில் போனோம் அப்படின்னா ஸோ இது இன்க்ளைன்டு டிக்ளைன்டு பெஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ்ஸு, ஆர்ம் ஒர்க் அவுட்டு, பைசப்பு, செஸ்ட்டு, ஷோல்ட்ரு இது எல்லாத்துக்குமே இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். குட்டி பாப்பா வந்து சும்மா அப்படியே ஜிம்மை சுற்றி பார்க்க வந்திருக்கு. அப்படியே இங்கிட்ட ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா தம்பிள்ஸ் நிறைய இருக்குது. சின்ன 2 kgலேருந்து அப் டு 40 kgs வரைக்கும் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா பிளேட்டட் டைப் மாடல் தம்பிள் தான் இருக்குது. அதிலே பார்பல்ஸ், ஸ்மால் பார் இருக்குது, ஜெட் பாரு எல்லாமே கிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம எதுவுமே யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம எதையுமே ஒர்க் அவுட் பண்ணலை, ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் காமிச்சிருக்கேன். லீலா பேலஸில் என்னென்ன ஒர்க் அவுட் மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களாகி உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தவங்களுக்காக ஒரு வீடியோ. ஃபைனலாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு நாமளும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெட்மில் இது எதுக்காக அப்படின்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஜாக்கிங், வாக்கிங் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் ட்ரெட்மில்லில். ஸோ நம்ம கேஷுவலாக சும்மா நார்மலாக பண்ணிகிட்ருந்தோம். நம்ம கூட வீடியோ எடுக்கிற பையன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணாப்புல,
இன்னும் நீங்கள் இதில் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணார். தம்பி இந்த மாதிரி சொல்லும் போது நம்மளும் அதை சும்மா ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணோம். அதுதான் ஒரு வெறி கொண்டு ஓடிட்டுருக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து ஓடலை, தம்பி சொன்னதுக்காக ஓடிட்டுருக்கிறேன். கடைசி எவ்வளோ ஓடுறேங்கிறத பாருங்கள். எத்தனை கலோரி குறைஞ்சிருக்கு, எவ்வளோ மினிட்ஸ் ஓடிருக்கேன் அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒரு வழியாக ஓடி முடிச்சிட்டேன். சூப்பர் ப்ரோ. ஸ்டாப் பண்ணியாச்சு. டாஸ்க்கை முடிச்சிட்டீங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்னால் முடியல, ஏன்னா எவ்வளோ நேரம் ஓடிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். 24 நிமிஷம் ஓடிருக்கேன். 237 கலோரி குறைஞ்சிருக்கு. டோட்டலாக 3.01 கிலோமீட்டர் வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு கண்டினியூஸாக. கடைசியாக அந்த எல்லாம் ஓடி முடிச்சுட்டு ஒரு போஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் முடிச்சுட்டு அடுத்து எக்ஸசைஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சும்மா ஹேண்ட் ரொட்டேஷன், சும்மா எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் மட்டும் நான் பண்ணியிருப்பேன் சின்ன சின்ன கவுண்டில். அங்கே உள்ள மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அது பெரிய ஜிம்மு, ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிம்முக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறதுனால தெரியாத ஒன்று, நம்ம ஆளும் நமக்கு ட்ரெயினர் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எதையுமே எக்யூப்மெண்ட்டு மிஷினரிஸ் எதுவுமே டச் பண்ணல. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வார்ம் அப் அண்ட் சிம்பிள் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஹேண்ட் ரொட்டேஷன் அண்ட் ரென்ஸ் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஒரு 3 கவுண்ட்ஸ் 5 கவுண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து யாருமே இந்த மாதிரி மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம பீப்புள்ஸ் மோஸ்ட்லி. அதனால் நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இதை நீங்கள் வீட்டில் டெய்லி ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் மினிமம் ஒரு 5 கவுண்ட்ஸ் அல்லது 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஒரு 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். அடுத்து போக போக 10 கவுண்ட்ஸ் 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பாடியிலே சரி, லெக்கு ஹேண்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும்போது டெய்லி வார்ம் அப் ஆகிட்டே இருக்கும் உங்கள் பாடி. இது வந்து ட்ரைசப்ஸ் சொல்லுவாங்க. உங்களுடைய கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோ ஜம்ப். ஸோ இது வந்து சும்மா அப்படியே எனக்கு தோன்றது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஜம்ப் பண்ணுற ஜம்பிங்கில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஜம்ப்பு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஜம்பிங். ஸோ இது வந்து ஒரு மெயினான எக்ஸசைஸ், மார்னிங்கில் எல்லாருமே பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி வந்து உக்கி போடுவோம், தோப்புக்கரணம். இது மூலிமா நம்ம காதை பிடிச்சி இழுக்கும்போது மூளையில் உள்ள நல்ல குட்டி குட்டி நரம்புகள் செல்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம். ஸோ இது ரொம்ப காலையில் எல்லாருமே பண்ணுங்கள். காதிலிருந்து நரம்புகள் வந்து மூளைக்கு போகும் நிறையா. ஸோ அதை நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஹெட் ரொட்டேஷன், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபஸ்ட்டு, அப்புறம் சைடில், அப்புறம் ஃபுல் ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து ஹிப் ரொட்டேஷன். எல்லாமே ஃபஸ்ட்டில் ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால மெதுவாக தான் பண்ணியிருப்பேன். அதுவும் மினிமம் கவுண்ட் தான் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் வார்ம் அப் மட்டும்தான். சைடில் ரைஸ் பண்ணுறது.
பேக் ரைசிங். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ரீத் பண்ணுங்கள். டீப் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய பாடியை வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் அண்ட் வார்ம் அப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரன்னிங் போனதுனால நமக்கு அந்த தொடையில் அந்த காலுக்கு எல்லா மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போது. அதனால் அதை லூஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் காலை நீட்டிட்டு ஒரு சின்ன வார்ம் டவுன் தான். நல்லா ஷேக் பண்ணும்போது அந்த தைஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசில்ஸ் இறுகாது, தசைப்பிடிப்பு வராது. ஃபைனலாக வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸிங்காக ஒரு ஜம்ப் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு சும்மா என்ன பண்ணுறதே தெரில, அதனால் டான்ஸ் ஆடி பார்த்தேன். பிரபுதேவா ஸ்டெப்பு. இது மைக்கேல் ஜாக்சனோட மூன் வாக் பண்ணுவார் இல்லைங்களா. நமக்கு அப்படியே தோணுனதை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வார்ம் அப் பண்ணுங்கள், உங்கள் பாடிக்கு நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா புது புது வீடியோ மூலிமா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஸ்டில் பாய். உங்கள் அரவிந்த் சிவா.